குருவின் முன்னாடி அமர்ந்திருத்தல் அப்படிங்கிறது 2 பேரும் பார்ப்பதற்கு ஒரு நாணயத்தின் இரு பக்கங்கள் போலதான் தோன்றுவார்கள். மாணவன் கற்றது அனைத்தையும் அவனிடமிருந்து புடுங்கி எறிந்து விடுவது. அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். ஒரு குருவிற்கும் ஆசிரியருக்கும் என்ன வித்தியாசம் என்று கேட்டிருக்கிறீர்கள். குரு, ஆசிரியர் இவங்க 2 பேரும் பார்ப்பதற்கு 2ம் ஒண்ணு தானே. ஆசிரியர தானே குரு சொல்றோம். மாதா, பிதா, குரு, தெய்வம் அப்படின்லாம் சொல்றோமே. ஆசிரியர்கள் என்பவர்கள் யார்? குரு என்பவர்கள் யார்? அப்படிங்கிற ஒரு வேறுபாடு நமக்கு தெரியும். தான் படித்ததை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொள்பவர் ஆசிரியர். தான் உணர்ந்ததை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொள்பவர் குரு. இந்த 2க்கும் வித்தியாசம் இருக்கு. ஆசிரியர் அவருக்குன்னு ஒரு சிலபஸ் இருக்கும். அந்த சிலபஸ் அவர் படிக்கிறார். நல்லா படிச்சு அதுல ஒரு நிபுணத்துவம் பெறுகிறார். அந்த நிபுணத்துவத்தின் அடிப்படையில மாணவர்களுக்கு தான் கற்றுக்கொண்டதை, தெரிந்து கொண்டதை அப்படியே கொடுப்பார். இந்த புக்ல உள்ளதை இவருடைய மொழியில கொடுக்கிறார். குரு அப்படி அல்ல. தான் உணர்ந்ததை, அந்த உணர்தலை இந்த மனதினுடைய துணை இல்லாமல் தான் உணர்ந்ததை அப்படியே மற்றவங்களுக்கு கொடுக்கிறார். ஆசிரியர் தான் அறிந்ததை குடிக்கிறார். குரு தன் அனுபவத்தை குடிக்கிறார். இந்த ஒரு வேறுபாடு நமக்கு நல்லா தெரியணும். குருவின் முன்னாடி அமர்ந்திருத்தல் அப்படிங்கிறது உபனிஷத் என்று அர்த்தம். உபனிஷத் என்றால் அருகில் அமர்தல் என்ற பொருள். ஒரு குருவின் அருகில் இருக்கும்போது மாணவனுடைய மனம் முற்றிலும் செயலிழந்து விடுகிறது. அந்த சீடனுடைய மனம் முற்றிலும் செயலிழந்து அவர் அப்படியே நிசப்தமான நிலைக்கு செல்கிறார். அதான் உபனிஷத் என்ற பொருள். ஆசிரியரின் அருகில் இருக்கும்போது அவர் தன்னுடைய அறிவை பகிர்ந்து கொள்கிறார். குரு பதிஞ்சு வச்சிருக்கக்கூடிய அறிவை நீக்கி மாணவனை ஒரு வெற்று பாத்திரமாக மாற்றுகிறார். ஒரு குருவிற்கும் ஆசிரியருக்கும் இந்த வேறுபாடுகள் இருக்கின்றன. ஒரு குருவாக இருப்பது அப்படிங்கிறது அனுபவப்பட்டவராக இருக்க வேண்டும். ஒரு ஆசிரியராக இருப்பவர் நன்கு தெரிந்தவராக, கருத்தியல் தெரிந்தவராக இருக்க வேண்டும். 2 பேரும் பார்ப்பதற்கு ஒரு நாணயத்தின் இரு பக்கங்கள் போலதான் தோன்றுவார்கள். ஆனால் குருவினுடைய பணி மாணவன் கற்றது அனைத்தையும் அவனிடமிருந்து புடுங்கி எறிந்து விடுவது. ஒரு ஆசிரியனுடைய பணி தான் கற்ற அனைத்தையும் மாணவனுக்கு கொடுப்பது. இந்த 2க்கும் பெரிய முரண்பாடான ஒரு விஷயம். குரு அவன் கற்று வைத்திருந்த அவன் இரவல் அறிவு, நூல் அறிவு அனைத்தையும் புடுங்கி வெளியில போட்டுருவார். அவனை அப்படியே ஒரு எம்டி பாத்திரமா, ஒரு வெற்று பாத்திரமா மாத்திடுவார். ஆசிரியர் தான் கற்ற அனைத்தையும் அவனுக்குள்ள கொட்டுவார். இந்த 2க்கும் அதான் வித்தியாசமானது. அவர் அறிவை போதிக்கிறார். இவர் அறிவை அப்படி புடுங்கி கற்ற அனைத்தையும் தூக்கி தூர போடுறார். இந்த வேறுபாடுகள் தான் குருவிற்கும் ஆசிரியருக்கும் இருக்கின்றன. அனைவருக்கும் வாழ்த்துகள். நன்றி, வணக்கம்.